ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவிடி டிரான்ஸ்மிஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, சிவிடி அப்படின்னா என்னென்னா கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கும் இந்த ஆட்டோமேஷனில் இது ஒரு டைப்பான ஒரு டிரான்ஸ்மிஷன், அதாவது சிவிடி. இந்த சிவிடி டிரான்ஸ்மிஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக போகாது. நம்ம மேனுவலாக வந்து கியரை சேஞ்ச் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும், கிளச்சை புஷ் பண்ணி கியரை வந்து எங்கேஜ் பண்ணி, அதாவது கிளச்சை எங்கேஜ் பண்ணி நம்ம கியர் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இந்த சிவிடியில் கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷனில் நாம் கிளச்சை வந்துட்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதாவது கியர் ஷிஃப்டிங் பண்ண தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆக்சலரேஷனோட ஸ்பீடை பொறுத்து, அதாவது ஆக்சலரேஷன் கொடுக்கறத பொறுத்து, நம்ம இன்ஜினோட ஸ்பீடை பொறுத்து இந்த டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு பவரை வந்துட்டு இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணும். இதுதான் வந்து சிவிடி. எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 புள்ளிஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று ட்ரிவன் புள்ளி, இன்னொரு டிரைவ் புள்ளி. இந்த ட்ரிவன் புள்ளி அந்த டிரைவ் புள்ளியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட் இருக்கும். ஓகேங்களா? நடுவில் ஒரு புள்ளிக்கு 2க்கும் நடுவில் ஒரு பெல்ட் வச்சுருப்போம். அது வந்துட்டு ஒரு சாதாரண நம்ம லப்பர் டைப் பெல்ட்டாக இருக்கலாம், சிந்தட்டிக் லப்பர் டைப்பு, இல்லைன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பெல்ட். ஓகேங்களா? ஸ்டீல் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஸ்டீல் ஸ்ட்ரிப்பெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்து ஒரு ஸ்டீல் பெல்ட் இருக்கும். இந்த மெட்டாலிக் ஸ்டீல் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டாலிக் ஸ்டீல் பெல்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த லப்பர் டைப், சிந்தட்டிக் லப்பர் டைப், அந்த மாதிரி என்ன சொல்கிறது, அந்த பெல்ட்டர்ஸாக இருக்கட்டும், இது கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சிவிடியில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த 2 புள்ளியிலையும் பெல்ட்டோட அட்டாச் ஆகிருக்கப்ப ரேடியஸோட 2 புள்ளியோட ரேடியஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா பெரிய அந்த டிரைவ் புள்ளியோட ரேடியஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி, சின்ன புள்ளி அதாவது ட்ரிவன் புள்ளியோட ரேடியஸை டிக்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு குறையும். அதே மாதிரி வந்துட்டு டிரைவ் புள்ளியோட ரேடியஸை கம்மி பண்ணி ட்ரிவன் புள்ளியோட ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டிரைவ் புள்ளி வந்து, அதாவது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான அமைப்பில் நம்ம சிவிடி வந்துட்டு இயங்கும். இந்த சிவிடி எந்த கிளச் மூலிமா வேணும்னா சென்ட்ரிஃபியூகல் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த சென்ட்ரிஃபியூகல் கிளச் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்பீடாக வந்து ரன் ஆகும் பார்த்தீங்களா? அப்போ வந்து ரன் ஆகும் பொழுது சென்ட்ரிஃபியூகல் கிளச் உள்ள வெளியில் நாங்கள் நார்மலாக அந்த புள்ளியோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த சென்ட்ரிஃபியூகல் கிளச் டிரைவ் புள்ளி, அதாவது டிரைவ் புள்ளியோட அட்டாச் ஆகிருக்கும். ட்ரிவன் புள்ளியோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த ட்ரிவன் புள்ளியோட அட்டாச் ஆகிருக்கப்போ சென்ட்ரிஃபியூகல் கிளச் உள்ளே இழுக்கும். ஸோ இந்த உள்ளே இழுக்கிறப்ப இதோட ஸ்பீடு வந்துட்டு வேரி ஆகும். ஸோ ஓகேங்களா? இதனால தான் அந்த வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஸாக வேரியபிள் ஆகிற ஒரு டிரான்ஸ்மிஷன், ஒரே நிலையாக இருக்காது, ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சி இருக்கிறதும் அதிகமாகிறது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி தான். அதனால தான் கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். இதுக்கு இந்த கீருக்கு வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக கீர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 2 புள்ளி இருக்கும், அதை அட்டாச் பண்ண ஒரு கியர் இருக்கும். அதோட ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இதோட தான். இதோட சேர்ந்து அந்த ஷாஃப்டை வந்துட்டு டிஃப்ரென்ஷியலுக்கு கொடுத்து அதிலேருந்து பவர் எடுத்துக்குவாங்க. ஸோ இது இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டிஸ் அண்டு வந்து கார்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸ்கூட்டிஸ் பெரும்பாலுமா சிவிடியில் தான் வரும். சிவிடி டிரான்ஸ்மிஷனில் தான் ஸ்கூட்டிஸ் வந்து அதிகமாக இயங்குது. ஸோ சிவிடி இல்லைன்னா அந்த ஸ்கூட்டி வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்து இது பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு டெக்னாலஜிக்கலாக நம்ம ஸ்கூட்டியை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் நாம் இருக்கோம். சிவிடி டிரான்ஸ்மிஷன் இஸ் எ ஸ்கூட்டி டிரான்ஸ்மிஷன். ஆல்சோ வி ஆர் யூஸிங் த கார்ஸ் ஆல்சோ, லைட் வெஹிக்கிள், லைட் சச் கார்ஸ் அண்ட் மீடியம் வெஹிக்கிள்ஸ் லைக் அது. இதை ஏன் பெரிய இதுக்கு கொண்டு போக முடியாதுன்னா அப்படின்லாம் இல்லை, கொண்டு போனால் அது ரொம்ப எஃபிஷியன்சி வித் காஸ்ட் எஃபிஷியன்சியை கொண்டு வரும். சம்திங்ஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷனுக்கு இது சூட்டபிள் ஆகாது. ஹெவி டியூட்டி டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு, லைட் ஒரு லோடு எடுக்கிற வண்டிகளுக்கு இது சூட்டபிள் ஆகாது. ஸோ அதனால தான் இது வந்துட்டு லைட் வெஹிக்கிள்ஸோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே.